ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அதில் எலிமினேஷன் மெத்தடோட எக்ஸசைஸ், அதில் வேர்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 4th ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மீனா வென் டு அ பேங்க் டு வித்ட்ரா rupees 2000. மீனா பேங்க்குக்கு போய் எவ்வளோ ருபீஸ் வித்ட்ரா பண்ண போகிறா? 2000 rupees she is going to withdraw. She asked the cashier to give her rupees 50 and rupees 100 notes only. 50 ரூபா நோட்டும் 100 ரூபா நோட்டும் மட்டும்தான் she is asking. ஓகே, அவளுக்கு என்ன வேணுமா? அவள் 2000 ரூபா எடுக்கணும். அந்த 2000 ரூபா எப்படி எடுக்கணுமா? 50 ரூபா நோட்டும் 100 ரூபா நோட்டாகவும் இருக்கணுமா? ஓகே, மீனா காட் டோட்டல் 25 நோட்ஸ் இன் ஆல். மொத்தமாக மீனா எவ்வளோ வாங்கியிருக்கா? 25 நோட்ஸ் வாங்கியிருக்கா. அதாவது கேஷியர் 25 நோட் கொடுத்துருக்கார். Find how many notes are 50 rupees and or of 100 rupees she received. எத்தனை 50 ரூபா நோட்டு கொடுத்தாங்க, எத்தனை 100 ரூபா நோட்டு அவ வாங்கினா, இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ சொல்யூஷன் நம்ம இதுல இருந்தானே எடுக்கணும். என்ன வேணுமோ அதுல இருந்து எடுக்கணும். லெட் the number of 50 rupees note be x and rupees 100 note be y. okay, x numbers and y numbers எடுத்துக்கிட்டேன். okay, according to the question first conditionல என்ன சொல்றாங்க? first conditionல she got 25 notes, நாள் மொத்தமா 25 நோட்டு வாங்கியிருக்கா. ஓகே, ஸோ அப்போ 50 ரூபா நோட்டு எக்ஸு, 100 ரூபா நோட்டில் ஒய் நோட்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினோம்னா தான் என்னது? 25 நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னது? how many அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் டோட்டலி she got 2000 rupees தானே. அப்போ 50 ரூபா நோட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரூபா வாங்குறான். ஓகே, மொத்தமாக 2000 ரூபா she has to get. அப்போ வந்து எவ்வளோ கொடுக்கலாம்? 100 rupees நோட்டில் 10 நம்பர்ஸ். ஓகே, 100 rupees நம்பரில் 10 நம்பர், 10 நோட் 100 rupees கொடுக்குறாங்க. அப்போ 50 நோட் எவ்வளோ தருவாங்க? 20 தருவாங்களா? ஸோ 20 into 50 will be 1000 and இது எவ்வளோ? will be 1000. so gives you 2000. ரைட் தானே? கணக்கு புரியுதா? so 10 into 100 will be 1000. 2 5s are 10, it will be 1000. இது ரெண்டத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ? 2000. அப்போ நம்பர் என்னது? இந்த கேஸை படி 100 rupees நோட்டு y, 50 rupees நோட்டு எவ்வளோ? x. கரெக்டு தானே? ஸோ அப்போ இதெல்லாம் அழிச்சிடலாம். ஸோ இப்போ 50 rupees நோட் எவ்வளோ? எக்ஸ். அப்போ 50 into எக்ஸ் ப்ளஸ் 100 rupees நோட் எவ்வளோ? ஒய். ஓகே, 50 ரூபா நோட்டு இன்ட்டு எத்தனை நோட் இருக்குது அதோட அமௌண்ட், 100 ரூபா இன்ட்டு எத்தனை நோட் இருக்குது அதோட அமௌண்ட், ரெண்டத்தையும் பண்ணோம்னா எவ்வளோ? மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ வாங்கினாலும் அதுதானே 2000. ஸோ திஸ் இஸ் த கேல்குலேஷன். ஓகே, இதுதான் கேல்குலேஷன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? டிவைட் பை 50 பண்ணலாமா? 50 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ், ஏன்னா எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 50 இருக்குது. அப்போ எக்ஸு 100ல் எத்தனை 50 இருக்கும்? 2y இஸ் ஈக்குவல் டு, அப்போ 2000 by 50 எவ்வளோ? 40. ஓகே, ஸோ திஸ் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கிடச்சிச்சு. இப்போ ஈக்குவேஷன் 1லையும் ஈக்குவேஷன் 2லையும் பாருங்கள், எக்ஸோடது சேம் கோஎஃபிஷியன்ட் ++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 +
போடுறதுக்கு. அப்போ x plus y is equal to 25 and x plus 2y is equal to 40. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணால் இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். ஓகே, அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், ஒயில் மைனஸ் 2y போச்சுன்னா மைனஸ் ஒய்,
25ல மைனஸ் 40 போச்சுன்னா எவ்வளோ தம்பி 15ஆ மைனஸ் 15. அப்போ y மைனஸ் மைனஸ் கேன்சல், y இஸ் ஈக்குவல் டு 15. y 15னா x எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கிறது? substitute y is equal to 15 in equation 1. equation 1ல 15 substitute பண்ண போறேன். 15 நல்லா எழுதிக்கலாம் 15. so அப்ப x plus y என்னது 15 is equal to 25. அப்ப x is equal to என்னது 25 minus 15. அப்ப x is equal to 10. okay, so அப்ப therefore number of இப்படி கூட எழுதிக்கலாம். therefore there are 10 x என்னது 50 rupees note தானே. therefore there are 10 50 rupees note and 15 and y value என்னது 15 and 15 100 rupees note. okay, so மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்கா 10 rupees நோட்ல sorry 50 rupees நோட்ல 10 and 100 rupees நோட்ல 15 வாங்கியிருக்கா. okay, so this is the answer for this question. இந்த questionல எதுவும் doubts இருந்துச்சுன்னா கட்டாயம் you can ask in your comment section and I will reply to all your doubts. So stay tuned with Learn Max Easier for next video. Thank you.